சிரியாவுடைய தற்போது பெரும் தாக்குதல், சிரிய அரசியல் களம், சிரிய போராளி குழுக்களின் வலிமை, சிரியாவில் நடப்பது என்ன? நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று சிரியாவில் உலகத்தில் எங்கும் நடக்காத பெரிய மேசக்கர், ஜெனோசைட். இன்றைய நாகரிக சமூகத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கடலில் குழந்தை இறந்த அந்த உடல் அப்படியே வெளியே வந்து கிடந்து உலகத்தை ஆட்டி படைத்து விட்டது. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு நிலை எண்ணி பார்க்க முடியாத தோழர்களே. அப்படிப்பட்ட ஒரு கொடூரம் அரபு நாடுகளில் மட்டும் தங்களினுடைய வாழ்க்கையை தங்களுடைய வளப்படுத்துதலுக்கு யூரோப்பிய யூனியன்கள் அதற்கு சாட்சியாகவும் கூட கடவுளின் மைந்தர்களாக, சேவையாளர்களாக, ஒப்பனையாளர்களாக தங்களை பார்த்து கொண்டு இன்றைக்கு எல்லா நாடுகளும் தங்கள் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு மண் சிரியா. ஏற்கனவே சொன்னோம், சிரியாவில் பஷர் அல் ஆசாத்தினுடைய ஒரு அரசு கிட்டத்தட்ட 63 விழுக்காடு அவர்கள். சிரியாவிலே இதற்கு காரணம் என்னவென்றால், இந்த போரில் சிரிய போரை தற்போது ஏற்படுத்துவதற்கு ஒரு காரணம் என்ன? ஹமாஸோடு போர் நடக்கின்றது. ஹமாஸுக்கு ஆதரவாக ஏமனிலிருந்து ஹவுதிகளும், லெபனானிலிருந்து ஹிஸ்புல்லாக்களும், ஈராக்கிலிருந்து ஈரான் மற்றும் சிரியாவிலிருந்து இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் ஆக்சிஸ் போராளி குழுக்களும் அவர்கள் இணைந்து உதவி செய்கின்றார்கள். ஏராளமான ஜிஹாதிகள், முஜாஹிதீன்கள் சர்வதேச அளவிலிருந்து லெபனான் ஹிஸ்புல்லாக்கு ஆதரவு கொடுத்ததை தாண்டி பலஸ்தீனத்திற்கான விடுதலைக்கான தங்கள் ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள். இந்த ஆதரவு போராட்டத்தில் தற்போது ஒரு சூனிய நிலை பின்னப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இஸ்லாமிய அமைப்புகளில் 2 விதமான தலைமைகள் உண்டு. இஸ்லாமிய மத பிரிவுகளில் 2 விதமான நம்பிக்கையாளர்கள் உண்டு. ஒன்று ஷியா. இந்த ஷியா குழுக்கள் தான் ஈரான் ஷியா தான். அதே போன்று ஏமன் ஷியாக்கள் தான் இருக்கிறார்கள். இப்பொழுது ஹவுதிகள். அதே மாதிரி பஹ்ரைன்லேயும் ஷியாக்கள் நிறைய இருக்கிறார்கள். மஸ்கட்டில் இருக்கிறாங்க. உலகத்தில் 95% சுன்னா முஸ்லீம்கள் இருந்தாலும், சன்னி பிரிவை சார்ந்தவர்கள் இருந்தாலும், ஒரு 5% முஸ்லீம்கள் ஷியா பிரிவு இருக்கிறார்கள். இலங்கையில் இருக்கிறார்கள், இந்தியாவில் இருக்கிறார்கள், பல நாடுகளிலும் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கை வேறு. இப்பொழுது இந்த 2 நம்பிக்கைகளுக்கும் இடையே ஒரு அரசியலை கலந்து சூட்சமத்தை செய்திருக்கிறார் அமெரிக்காவும், அமெரிக்காவுடைய நேச நாடுகளும், யூதர்களும் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த நிலை இப்பொழுது வர வேண்டிய தேவை என்ன? கடுமையான கொடூரமான போர் நடக்கின்றது. வெளிப்படையாக சொல்ல போனால் மக்களை படுகொலை செய்த விதமும் இஸ்ரேல் இராணுவம் படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. போரிடுவதற்கு ஆள் இல்லாத நிலை. பணம் அமெரிக்கா கொடுத்து உதவுகிறது. அதே போன்று அமெரிக்கா தொடர்ந்து இந்த மியூனிஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய ராட்சச வெடிகுண்டுகளை, விஷக்குண்டுகளை கொடுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் திடீரென ஒரு பெரும் சிக்கல் உருவாகிட்டது. அலப்போ நகர் கைது இன்றைக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அலப்போ நகர் யாரிடத்தில் என்றால், ஷியா பிரிவுடைய ஆட்சியில் இருந்த பஷர் அல் ஆசாத் கையிலிருந்து சன்னி பிரிவு கையிலே அவர்கள் வீழ்ந்திருக்கிறார்கள். ஹமா இந்த நகரமும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அலப்போ, ஹமா, இட்லி போன்ற மிக முக்கியமான 1ஆம் தர, 2ஆம் தர, 3ஆம் தர என்று வகைப்படுத்தப்பட்ட சிரியாவினுட முக்கியமான நகரங்கள் இன்றைக்கு போராளிகளிடத்தில், அதாவது சிரியாவினுடைய ரெபல்ஸ்கள் கையில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இவர்களுக்கு முழு முக்கியமாக ஆதரவை கொடுப்பது துருக்கி. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதற்கு காரணம், இப்பொழுது பெரும் சிக்கலை இது ஈரானுக்கும், ரஷ்யாவுக்கும், ஹிஸ்புல்லாவுக்கும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு அதிகமாக பணங்களை கொடுத்து, ஆயுதங்களை கொடுத்து, சிரியாவினுடைய பஷர் அல் ஆசாத்தின் மூலமாகத்தான் ஆயுத கடத்தல்கள் பெரும்பான்மையாக ஹிஸ்புல்லாவுக்கு வந்தது. ஹிஸ்புல்லா அதை வைத்து தான் தன்னிகர் இல்லாத ஒரு வளர்ச்சி அடைந்தது ஹசன் நஸ்ருல்லாவுடைய காலத்தில். அவர் மறைத்த பின்பும் கூட நைம் காசிமுடைய அந்த தலைமையில் இந்த போர் வீரியமடைந்து பெரும் தாக்குதலை வடக்கு ரஃபாவில், அதாவது கிரியாஸ், சமோனா, டெல்லவீனுடைய பல பகுதிகள், ஹைஃபா, இலியாட், எல்லா இடங்களிலுமே தாக்குதல் நடந்தது. பெரும் சேதாரம். அது சரியாக வரவில்லை.
700 பேர் தான் இதுவரை இறந்திருப்பதாக இஸ்ரேல் சொல்கின்றது. இதைக்குத்தான் முடிவெடுப்பதற்குத்தான் இந்த சிரியா போரை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். சிரியாவிலே என்னென்ன அமைப்புகள் இருக்கிறது என்றால் நாம் இதை பார்க்கிறோம். ஹயாத் தாரிக், அதாவது ஹயாத் தாரிக் அல் ஷாம், ஹயாத் தாரிக் அல் ஷாம் இது ஒரு வலிமையான அமைப்பு, HTS என்று சொல்வது, ஹயாத் தாரிக் அல் ஷாம். இரண்டாவது பார்த்தா சிரியாவுடைய டெமோக்ராட்டிக்ஸ் ஃபோர்ஸ், சிரியா SDF என்று சொல்லக்கூடிய, SDF என்று சொல்லக்கூடிய இந்த சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ், ஹயாத் தாரிக் அல் ஷாம் என்று சொல்லக்கூடிய HTS. அது மட்டும் இல்லாமல் ஏனைய ஏராளமான போராளி குழுக்கள், இது மூன்றாவது. நான்காவது யார் என்று பார்த்தால் கோலான் மலைக்குன்றுகளில் 1967க்கு பின்பு சிரியாவினுடைய எல்லைகளை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல், அதற்கு பின்பு உலகத்திலே அதிர வைத்திருக்கக்கூடிய சிரியன் லேவென்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ISIS, இஸ்லாமிக் சிரியா, அந்த ஒரு பெரும் படுகொலை பிரிவு, அதுவும் அங்கே இருக்கிறார். அபூபக்கர் பக்தாதி கொல்லப்பட்டான் என்று சொன்னாலும் கூட அவனுடைய மறு உருவாக்கம் நேற்று நான் சொன்னேன், அலிகோலானி என்று சொன்னேன். அலிகோலானி அதில் உள்ளவரா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அலிகோலானி அல்-நூரான்கிற படைகளுக்கு தலைமை தாங்கி தற்போது HTSனுடைய தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். நேற்றும் இன்றைக்கும் அலிகோலானுடைய உருவத்தை பார்க்கின்ற போது அவருக்கு ISISல் தொடர்புள்ளதா அல்லது தனியாக வந்திருக்கிறதா என்று அந்த அமைப்பை பற்றி எனக்கு புரிதல் ஒன்றும் இல்லை. நேற்று நாம் பேசுகின்ற போது அலிகோலானி அபூபக்கர் பக்தாதியினிடத்தில் ட்ரெயின் பண்ணவராக சொல்லப்பட்டது, இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இப்பொழுது அதன் மறு உருவக்கமாக இருந்தாலும் கூட ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாம் வலிமையான ஒரு அமைப்பாகவும், அதே போன்று சிரியாவினுடைய டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் மற்றொரு அமைப்பாகவும் இருக்கிறார்கள். கோலான் குன்றுகளில் யூதர்கள் வலிமையாக இருக்கிறார்கள். அதே போன்று துருக்கியில் ஏனைய சிறு சிறு இஸ்லாமிய குழுக்கள் இருக்கின்றார்கள், ISIS இருக்கின்றது, மற்றும் சிரியாவினுடைய அரச படைகள். ஆக மொத்தத்தில் 7 படைகள் இருக்கின்றார்கள். இந்த 7 படைகளையும் தாண்டி சிரியாவினுடைய அரச படைகள் HTS இவர்களையும் தாண்டி அஹ்ரார் அல் ஷாம் மூமெண்ட் என்ற ஒரு படை இருக்கின்றது. அஹ்ரார் அல் ஷாம் மூமெண்ட். இந்த அஹ்ரார் அல் ஷாம், ஷாம் என்பது சிரியாவினுடைய முன்னாள் படை. இந்த அமைப்பில் 15,000 போராளிகள் இருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் ஜெய்ஸ் அல் இஸ்ஸா என்ற ஒரு படையும் அங்கே இருக்கிறது. ஜெய்ஸ் அல் இஸ்ஸா இந்த படையும் ஒரு வலிமையான படைதான். அதே போன்று HTSல் நான் சொல்லுகின்றது ஹயாத் சொன்னனே, ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாம், இதுதான் வலிமையான படை. 63% பிடித்திருக்கிற சன்னி முஸ்லீம் படை. இந்த ஜெய்ஸ் அல் அஸ்ஸா, அது மட்டும் இல்லை அஹ்ரார் அல் ஷாம் த மூமெண்ட், அதே மட்டும் என்ஃபீல்ட் நேஷனல் ஃப்ரண்ட் கோலியேஷன் லீடர்ஷிப் NFL என்று சொல்லக்கூடிய மற்றொரு படை. அதே மாதிரி நூருத்தீன் அல் ஜெனிகி, த மூமெண்ட் ஆஃப் நூருத்தீன் அல் ஜெனிகி மூமெண்ட், இதுவும் அங்கே இருக்கின்றது. HTSல 30,000 பேர் இருக்கிறார்கள். அல் ஹரார் அல் ஷாம் இந்த மூமெண்ட்ல 15,000 பேர் இருக்கிறாங்க. இப்போது ஹமா பகுதி வீழ்ச்சி அடைந்து விட்டது. இன்றைக்கு கூட காணொலியில நான் பார்த்தேன், ஹமா பகுதி எப்படி வீழ்ச்சி அடைந்தது என்றதுக்கு ஒரு உத்தாகம். சென்ட்ரல் பார்ட் ஆஃப் ஹமா, அந்த நகரத்தில் பஷர் அல் ஆசாத்தினுடைய பெரிய ஆப்டிக்ஸ், அதாவது போஸ்டர் இருந்தது. அதை கிழித்து அந்த போராளி குழுக்கள் எடுப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த சூழ்நிலையில் சிரியாவினுடைய இட்லிப் நகரம் வீழ்ச்சி அடைந்திருப்பதாகவும், ஆலப்போ வீழ்ச்சி அடைந்திருக்கிறதாகவும் ஹமா பகுதிகளில் அவங்க கைப்பற்றிருக்கிறாங்க. அதே போன்று இந்த HTSனுடைய குர்திஷ் படைகள் தான் முன்னணியில் இருக்கிறது. இது ஒரு பக்கம். இந்த சூழ்நிலையில் துருக்கி அவர்களும் தனக்கான ஒரு எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு போராளி குழுக்களுக்கு துருக்கி அவர்கள் ஆதரவு கொடுப்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது. இந்த நிலையில் இந்த அநியாயமான சம்பவத்தில் 33 குழந்தைகள் மரணித்திருப்பதாகவும் தகவல்கள் நேற்று இரவு நமக்கு கிடைத்தது. இந்த போரில் மூலமாக ஹிஸ்புல்லாவை வலுவிழக்க செய்யக்கூடிய, ஈரானை வலுவிழக்க செய்யக்கூடிய ஒரு ராட்சச ஜியோபொலிட்டிக்கல் ஒரு ட்ரிக்கி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பது அது இப்பொழுது தெரிந்திருக்கிறது. ஏனென்றால் Su-23 என்று நினைக்கின்றேன், அந்த விமானத்தின் மூலமாக ரஷ்யா கடும் தாக்குதல்களை சன்னி பிரிவினுடைய ரெபல்ஸின் மூலம் தாக்குதல் நடத்துகிறார்கள்.
இப்பொழுது கடும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. இந்த நெருக்கடி யாருக்கு என்று கேட்டால், இந்த நெருக்கடியை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தது அமெரிக்காவும் இஸ்ரேலும். அந்த நெருக்கடியை உருவாக்கி விட்டது யார் என்றால் துருக்கியும் ஏனைய போராளி அமைப்புகளும் சேர்ந்து இஸ்ரேலுக்கு ஒரு வலுவான பாதையை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்கள் ஷியா பிரிவென்றோ சன்னி பிரிவென்றோ அவர்கள் பார்க்கவில்லை. இஸ்லாம் என்ற அடிப்படையிலே அவர்கள் ஹமாஸுக்கு மனித உரிமைகளுக்காக அவர்கள் குரல் கொடுத்து போராட்டம் நடந்தது. எல்லாருடைய டார்கெட்டும் யூதர்களாக இருந்தாலும் தற்போது பிரித்தாளும் சூழ்ச்சியின் மூலம் யூதர்களும் யூத அரசும் அமெரிக்காவும் வெற்றி பெற்றிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இப்பொழுது ஒருவேளை ஆட்சி வீழ்ந்து விட்டால் பஷர் அல் ஆசாத்துக்கு மாற்றாக வேறொரு தலைவர் வரப்போகிறார். அவர் நிச்சயமாக சன்னி முஸ்லீம் பிரிவாகத்தான் இருப்பார். ஏனென்று சொன்னால் சிரியாவில் ஷியா பிரிவு குறைவாகத்தான் இருக்கிறார்கள், சன்னி முஸ்லீம்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் 51 ஆண்டுகளாக ஷியாவினுடைய ஆட்சி தான் அங்கே நடக்கின்றது. அவர்தான் அங்கே தனது ஆட்களை வைத்து ஆட்சி செய்கின்றார்கள். அதே போன்று கொமினிக்களும் கூட இந்த ஆட்சி தங்களுக்கு ஒரு பெரும் வருமான நிலையை உருவாக்குவதாக ஈரான் ஏராளமான பில்லியன் டாலர்களை கொடுத்து அந்த ஆட்சிக்கு உருக்குலையாமல் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கின்ற நேரத்தில் தற்போது அங்கே ஆட்சி மாற்றம் வந்தால், அல்லது இட்லி பகுதிகளோ அலப்போ பகுதிகளோ ஹமா பிரதேசமோ வீழ்ச்சி அடைந்ததை போன்று ஏனைய படைகள் வீழ்ச்சியடைந்து பஷர் அல் ஆசாத் வெளியேறினால் அல்லது அவர் கொல்லப்பட்டால் அங்கே வேறு ஒரு ஆட்சி வந்தால் ஹமாஸ் வீழ்ச்சியடையும். ஹமாஸ் அல்ல, ஹிஸ்புல்லா. ஏனென்றால் ஹிஸ்புல்லா படைகள் நாங்கள் அவர்களோடு நிற்கவில்லை என்று அறிவிப்பு செய்து விட்டார்கள். எங்கிருந்து? நாங்கள் பலஸ்தீனத்திற்காக தொடர்ந்து போராட போகிறோம் என்று அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். ஹமாஸ் சன்னா முஸ்லீம்ஸ், சுன்னி முஸ்லீம் பிரிவை சார்ந்தவர்கள். அதே போன்று ஹமாஸ், அதே போன்று அவர்களும் அப்படித்தான். இந்த 2 பிரிவினர்களும் ஒருங்கிணைந்து செயல்படுகின்ற போது இப்பொழுது ஷியாஸ் சுன்னா பிரிவாக அவர்கள் பிரித்தது அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு திட்டம். ஆனால் அமெரிக்கா நேற்று தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அமெரிக்கா இதில் ஏன் தாக்குதல் நடத்த வேண்டும் சிரியாவுக்குள் என்று கேட்டால் அமெரிக்கா என்ன பதில் சொல்கிறது என்றால், நாங்கள் எங்களை டிஃபென்ஸ் மெக்கானிசம், தற்பாதுகாப்புக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று எங்களுடைய பவரை காட்டுகிறோம் என்று அமெரிக்காவும் குண்டை தன் பங்குக்கு ரெபல்ஸை நோக்கி தாக்கியிருக்கிறார்கள். ரஷ்யா தாக்குகிறது. இப்பொழுது சிக்கலில் மாட்டியிருப்பது ஹமாஸ் அல்ல, ஹிஸ்புல்லா, ஹமாஸ் மற்றும் ஈரான். ஹிஸ்புல்லா வலிமையாக இருந்தால்தான் ஹமாஸ் வலிமையாக இருக்கும். ஹமாஸ் வலிமையாக இருந்தால் தொடர் தோல்வியை இன்னும் சந்திக்கும் இஸ்ரேல். ஆக ஹமாஸினுடைய தாக்குதலை கடந்த 60 நாட்களாக லெபனானுடைய தென்பகுதிகளில் ஒரு இடங்களில் கூட அவர்கள் உள்ளே செல்ல முடியவில்லை. சில இடங்களில் சென்றார்கள், வெளியே ஓடி வந்தார்கள். கொத்து கொத்தாக பலர் கொல்லப்பட்டு விட்டார்கள். மெக்கோவா வெர்சன் டேங்கர்கள் அழிக்கப்பட்டு விட்டது. ஆக இந்த சூழ்நிலையில் சிரியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆட்சி வீழ்ச்சி என்றால் இன்னும் வீழ்ச்சியாக அறிவிக்கப்படவில்லை. இது ஈரானுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது. ஈரானுக்கு மட்டுமல்ல, ஹிஸ்புல்லாவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது. ஹிஸ்புல்லாவுக்கு மட்டுமல்ல, இப்பொழுது சிரிய போர், இந்த மறு உருவாக்கம், இந்த போர் முனைகள் களமுனை மாறி இருப்பதால் ஹமாஸுக்கான பாதுகாப்பு என்ன? தொடர்ந்து அனைவரும் வலுவாக போரிட்டால், இன்றைக்கு நேற்று கூட நாம் சொன்னோம், டெஸ்ட்ராய்டு யூஎஸ் ஷிப்பை ஆன்டிஷிப் பலிஸ்டிக்ஸ் மூலம் 16 பலிஸ்டிக்ஸ் மூலம் குண்டுகளை போட்டு தாக்கத்தார்கள். நேற்று கூட நான் உங்களுக்கு பேசியிருந்தேன். இப்படி ஒரு வலுவான கட்டமைப்பாக இருக்கிற போது இஸ்ரேலும் அமெரிக்காவும் துருக்கியின் மூலமாக தங்கள் செயல்பாட்டை அவர்கள் நடத்தி சிரியாவில் உள்நாட்டில் ஒரு பெரும் குழப்பத்தை, ஒரு கன்ஃபேபுலேஷன் அமங் த ரீஜன், பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இது உண்மையிலே பலஸ்தீன போருக்கு இன்னும் இறந்து போன 45,000 பேருக்கு, குழந்தைகளுக்கு, கொல்லப்பட்டவர்களுக்கு நீதி மறுக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாகத்தான் நாம் பார்க்க முடிகின்றது. ஏன்னால் இது ஒரு அநியாயம். இப்பொழுது சொல்வது, ஃபைனலாக ஒன்று சொல்கிறேன், இஸ்ரேலுடைய மக்கள் அப்பாவிகள் 211 30 பேர்களில் அதில் 100 பேர் வெளியிடப்பட வேண்டும். எந்த ஆபத்தும் இல்லாமல் அந்த உயிர்கள் காப்பாற்றப்பட்டு விட வேண்டும். ஏனென்றால் நீங்கள் என்னை காப்பாற்றுவதற்கு ஏதாவது ரெஸ்கியூ ஆப்ரேஷன் மேலே நடந்தால் நாங்கள் தயவு தாட்சணையின்றி அவ்வளோ பெரிய படுகொலை செய்து விடுவோம் என்று ஹமாஸ் மிரட்டியிருக்கு. அப்படி ஒரு சூழல் நடந்துடவே கூடாது. அங்கே இருக்கக்கூடிய அப்பாவிகள், குழந்தைகள், அவர்களை நம்பி இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான அவருடைய உறவுகள் பதைக்கிறார்கள். அவர்கள் பாதுகாப்பாக வர வேண்டும். அதே போன்ற ஒரு ட்ரூஸ் ஹமாஸுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். அந்த தனியாக ஒரு தேசமாக உருவாக வேண்டும். அதை உருவாக்குவதற்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு போன்ற ஒரு கடும் போக்குவாதிகள்
பென்கேவீர் போன்றவர்கள், ஸ்மோட்ரிச் போன்றவர்கள், பெனட், நாப்சலின் போன்றவர்கள் அனுமதிக்கப் போவதில்லை. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிரிய போர், நான் சிரியாவிலே இவ்வளவு கொடூரமான போராளிகள், தீவிரவாதிகள், பயங்கரவாதி ISISஐ ஒரு பக்கம் இருக்கிறார்கள், ஹயாத் தஹ்ரீக் அல்-ஷாம் ஒரு பக்கம் இருக்கின்றார்கள், டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் மற்றொரு பக்கம் இருக்கிறது, கோலான் குண்டுகள் இஸ்ரேல் படைகள் இருக்கிறது, குர்திஷ் படைகள் மற்றொரு பக்கம் இருக்கின்றது, துருக்கிக்கு ஆதரவான படைகள் இருக்கிறார்கள், ஏனைய சிறு குழுக்கள் ரெபல்ஸ் இருக்கிறார்கள், அரச படைகள் இருக்கின்றார்கள். அதை போன்று ஜெய்ஸ் அல் இஸ்ஸா அவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள், நூருதீன் அல் ஜெனாக்கி மூமெண்ட் மற்றொரு பக்கம் இருக்கிறார்கள், HTSனுடைய இதை சொல்லுகின்றேன், அல் ஹரார் அல் ஷாம் 15,000 பேரோடு அவர்களும் போரிட்டுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் எப்படி இருக்க போகிறது? நாம் இதுதான் இப்பொழுது நடக்கக்கூடிய செய்தி, இப்போ பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. அதனுடைய அடுத்த கட்ட நகரங்கள் வீழப்போகிறதா? ஹிஸ்புல்லா எப்படியெல்லாம் வலுவிழக்கப் போகிறார்களா? சிரியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் ஹமாஸுக்கான தீர்வு என்ன? பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.